வணக்கம். உங்கள் சதீஷ் ஆறுமுகம். இந்த குரூப் 2A நாட் ரீச்டு மார்க்ஸ் எப்போ தெரியும், எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. குரூப் 1 மெயின்ஸ் உட்பட ஏன் நம்ம என்ன எவ்வளோ மார்க் எடுத்திருக்கோம், என்ன ஒழுங்காக திருத்தினாங்களா, அந்த டவுட்டு ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்தவங்களை தவிர ஒரு 10 ரேங்க் எடுத்தவங்களை தவிர எல்லாருக்கும் இருக்கும். அது வேறு சப்ஜெக்ட், அதை விட்டுருவோம். பொதுவாக மார்க் ஷீட்டு இதுக்கு முன்னே ஒரே ஒரு முறை என்ன பண்ணாங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சிலே ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் ஒரு 2-3 மார்க் ஷீட் இருக்கும். நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின்ஸ் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே எழுதியிருந்தீங்கன்னா உங்களோட மார்க் ஷீட் அதிலே குரூப் 2க்கும் போட்டிருந்தாங்க. அமௌண்ட் 150 என்னமோ பே பண்ணி அப்படியே நம்ம டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அது ஒரு டைம் தான், ஒரு டைம் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போன குரூப் 1 மெயின்ஸ் மார்க்கே இன்னும் வெளியிடல. நம்ம என்ன நினைக்கிறோம், சரி வெளியிடுவாங்க அப்படின்ட்டு நம்ம ஆர்டிஐயில் போடல. இதுக்கு முன்னே ஆரம்ப காலகட்டங்கள்லாம் ஆர்டிஐயில் போட்டு தான் வாங்குவோம். அவ்வளோ சீக்கிரஸியாக வச்சுருப்பாங்க, வெளியிட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பயமாக என்னன்னு தெரில. இப்போ 2Aவுக்கு வருவோம். 2A நாட் ரீச்டு மார்க்கே தெரியாமல் இருக்கிறாங்க பாவம். அந்த பட்சத்தில் நாட் ரீச்டு மார்க் எப்போ தெரியும் அப்படின்னா, ரீச்டு மார்க்லாம் போட்ட பிறகு ஐ திங்க் இந்த வீக்கில் இல்லை நெக்ஸ்ட் வீக்குள்ளே வந்துடும். அந்த மார்க்லாம் போட்ட பிறகு அவங்களுக்கு போஸ்டிங் போட்ட பிறகு இன்டர்வியூ போஸ்ட்டில் போஸ்டிங் பார்த்துருப்பீங்க. இவங்க இந்த போஸ்ட் எடுத்தாங்கன்னு டிஎன்பிஎஸ்சி ஃபைனலாக ஒரு லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவோம். டிஎஃப்ஓ ஜேஇஓ, சப் ரெஜிஸ்ட்ரார், ஏஎல்ஐ இந்தந்த நம்பர்லாம் இவங்க இந்த போஸ்ட் எடுத்திருக்காங்க ஃபஸ்ட் ஃபேஸில் அப்படின்னு போட்ட மாதிரி, நான் ஓட்டியில் இவங்க இந்தந்த ஃபேஸ் இந்தந்த போஸ்ட் எடுத்திருக்காங்க இந்தந்த நம்பர்லாம் அப்படின்னு சொல்லி எப்போ போட்டு முடிக்குதோ அப்போ தான் அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும். அதுக்கு முன்னாடி நாம் கேட்டோம் அப்படின்னா தரமாட்டாங்க. ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகலை, தர முடியாது அப்படின்வாங்க. அது முடிஞ்ச பிறகு ஆர்டிஐயில் டிஎன்பிஎஸ்சி சேர்மன், தலைவர், பொது தகவல் அலுவலர், பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம ரெஜிஸ்டர் நம்பர், பேர், அட்ரெஸ்ஸு இந்த டீட்டெயிலெலாம் போட்டு எனக்கு இந்த ரெஜிஸ்டர் நம்பரை எழுதி, இந்த ரெஜிஸ்டர் நம்பருக்கு குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் அந்த நம்பர் இந்த தேதி எழுதின தேதி, இந்த தேதியில் எழுதின மெயின்ஸ் பேப்பர் நகல் வேணும் அப்படின்ற மாதிரி தகவலாக கோரணும். கொஸ்டின் மார்க் அந்த மாதிரி இல்லாமல் ஆர்டிஐயில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நம்ம கேட்டோம் அப்படின்னா அவங்க குறிப்பிட்ட அமௌண்ட், பேஜுக்கு 2 ரூபா இல்லை அந்த இப்போ 150 ரூபா கட்டணம் இருக்கிறதால 62 பேஜ் இருக்குது, 120 ரூபா தான் வருதுன்னா ப்ரெஸ்கிரைப்டு அமௌண்ட் 150 ரூபா ஒரு பேப்பருக்கு அப்படின்னு வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை கட்டுங்க. டிடிஓ இல்லை செக் என்ன சொல்கிறாங்களோ அந்த ஆர்டிஐக்குரிய ப்ரொவிஷன்ஸில் அதை நம்ம பே பண்ணோம்னா அடுத்தது நம்ம வீட்டுக்கு அனுப்பி விடுவாங்க. அதுக்கப்புறம் அதில் என்ன இருக்கும் அப்படின்னா மார்க், ஒரு வேல்யூவேஷனில் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு என்ன மார்க் போட்டிருக்காங்க, ரெண்டாவது கொஸ்டினுக்கு என்ன, அதே மாதிரி இன்னொரு வேல்யூவேஷனில் ஒரு கொஸ்டினுக்கு என்ன மார்க் போட்டிருக்காங்க, டோட்டல் மார்க் என்ன, ஃபஸ்ட்டு வேல்யூவேஷனில் டோட்டல் மார்க் என்ன, செகண்டில் டோட்டல் மார்க் என்ன, ரெண்டும் ஒரு வித்தியாசம் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா தேர்ட் வேல்யூவேஷன் போயிருக்கும், அதோட மார்க்ஸ் எல்லா டீட்டெயிலும் வரும். இதுதான் அது நம்ம மார்க் தெரிஞ்சிருக்காதுன்னு ப்ராசஸ். அது தெரியறதுக்கே இன்னும் 1 or 2 month ஆகும். அதனால் அதை ஒரு பக்கம் அவங்க வந்த பிறகு அப்ளை பண்ணுங்கள். 2A ரிசல்ட் சீக்கிரம் வரணும்னு வேண்டிக் கொள்வோம். வெற்றி நமதே, வேலை நமதே, நாளையும் நமதே.